அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் ஒரே வீட்டில் 79 பேர் இடம்பெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பெயர் சேர்ப்பு, நீக்கம் போன்ற பணிகளை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்து வருகிறது. குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடேரி கிராமம் வாக்குச்சாவடி எண் 210க்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் குளறுபடிகள் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. 11, 12 மற்றும் 17 ஆகிய வார்டுகள் இந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட நிலையில் 9 மற்றும் 10வது வார்டுகளின் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. இதேபோல் வீட்டு எண் 11இல் 79 பேரும், வீட்டு எண் 12இல் 33 பேரும் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் பதிவாகியுள்ளது. மேலும் இப்பகுதியிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேறிய பலரது பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குன்னூர் சார் ஆட்சியர் மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அப்பகுதி மக்கள் மனு அனுப்பியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஜலால் நகர் பகுதியில் வசிக்கும் தொழிலதிபரான அப்ரோஸ் அகமது என்பவரின் வீடு உட்பட அவருக்கு சொந்தமான இடங்களில் ஜிஎஸ்டி அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 12 அதிகாரிகள் 2 குழுக்களாக பிரிந்து நடத்திய இந்த சோதனையில் அந்நிறுவனத்தின் விற்பனை, வரி தொடர்பான ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களிடமும் ஜிஎஸ்டி அமலாக்க பிரிவு அதிகாரிகள் விசாரணை செய்தனர். சுமார் 7 மணி நேர சோதனைக்கு பிறகு சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிச் சென்றனர். வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக இந்த திடீர் சோதனை நடைபெற்றதாக தெரிய வருகிறது. கோவை சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 1,90,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிங்காநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது சார் பதிவாளர் அறையில் கணக்கில் வராத 1,30,000 ரூபாய் மற்றும் அலுவலக வளாகத்தில் இருந்த இடைத்தரகரிடம் இருந்து 60,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.